ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கான பொசிஷன் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ரெகுலராக நம்மளோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் வந்து ஹோல்டிங்கில் வந்து வச்சிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2 டேஸ் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அது நம்மளுடைய செட்டப் படி ஸ்டாப் லாஸ் ரீச் ஆயிடுச்சு. அதே சேம் திங் தான் இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த ட்ரேட் எடுத்து நம்ம 3 டேஸா வந்து பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ற சார்ட்ல டீட்டெயிலா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ 24,450 கால் ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம எடுத்திருந்தோம். பொசிஷன நம்ம ஹோல்ட் பண்ணி டார்கெட்ட வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11த் ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ 12த் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஜஸ்ட் ₹1 நம்மளோட டார்கெட் வந்து மிஸ் ஆயிருந்தது. நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ்க்காக ₹1 இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்றோமோ, அதே மாரி ₹1 இருந்தாலும் நம்மளோட டார்கெட்ல நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அததான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லாராலயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து ஹியூஜா ரிவர்ஸ் ஆகும்போது, ஸோ யாரா இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கிற ப்ராஃபிட்ஸ புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்ல நம்ம ஒரு செட்டப்ப டெவலப் பண்ணியாச்சு. ஸோ அந்த செட்டப்புக்கு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்ட வந்து நம்ம புக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராஃபிட்ட சேஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது, நம்மளால ப்ராஃபிட்ஸ கரெக்ட்டா புக் பண்ண முடியாது. செட்டப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கரெக்ட்டா நம்மளால ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ண முடியும். அத தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோல இங்க பாருங்க. இங்கேருந்து நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ₹80 வந்து நம்ம குடுத்துருந்தோம். ஸோ ₹80 அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டா நம்ம குடுத்துருந்தோம். ரீச் ஆகவே இல்ல. இங்க பாருங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிட்டு, மிஸ் ஆயிட்டு, அகைன் வந்து ஹியூஜா ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில வந்து கண்டிப்பா நானா இருந்தாலும் புக் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். பட் ஆனா நான் பார்க்கல. இருந்தாலும் நம்ம செட்டப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்ட்டு, ஸோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆனத தாண்டி நம்ம வந்து ஹோல்டு பண்ணி கண்டிப்பா புக் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொசிஷன ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃபா 7000 புக் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ வெயிட் பண்ணி நம்ம ₹76ல டார்கெட்ல வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் பிளேசிங்ல உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆர்டர் பிளேசிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 76 அப்படின்றது இருக்கு. ₹7100 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் லாட்டுக்கு. இத மல்டிபிள் லாட்ஸ்ல பண்ணும்போது, இதே சேம் ப்ராஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கோல்டும், சில்வரும் ட்ரைலிங்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சார்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து கோல்டும், சில்வரும் ஹியூஜா ரிவர்ஸ் ஆயிட்டு, அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. செட்டப்ப ஏன் கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்பயுமே அப் அண்ட் டவுன்ஸ் குடுத்து தான் அப்வர்ட்ஸ்ல போகுமே தவிர, டைரக்ட்டா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் அண்டு டார்கெட்ட தாண்டி ப்ராஃபிட்ஸ் மட்டும் குடுக்காது. ஸோ ஹியூஜா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நடக்கும். அந்த அப் அண்ட் டவுன்ஸ எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் இல்லாம ஃபார்முலாஸ் மூலியமா உங்களோட கேப்பிட்டல் எப்படி புரொடெக்ட் பண்றது? ஸோ எப்படிலாம் நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம டீச் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மளுக்கு டைரக்ட்டா டிஎம் பண்ணி ஸோ ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணிக்கங்க. கோல்டு வந்து ₹9000 அரவுண்ட் வந்து ₹8600 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ₹13,600 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதே சேம் சினாரியோ தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு காம்படிட்டர் மெட்டீரியல் தான். ஸோ கோல்டும், சில்வரும் கோல்டு ஏறுனா சில்வரும் ஏறும். சில்வர் ஏறுனா கோல்டும் வந்து ஏறும். பட் டிமாண்ட பொறுத்து இருக்கு. ஸோ எதுக்கான டிமாண்ட்? ஸோ ரீசென்ட்டா சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, ₹4,00,000 வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில்வர வந்து பேட்டரீஸ் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வருக்கான அகைன்ஸ்ட் மெட்டீரியல கண்டுபிடிச்சதுனால, ஸோ அதோட பிரைஸ் வந்து டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நார்மலா எப்பயும் போல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ₹13,000 ப்ராஃபிட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத ரெகுலர் அப்டேட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலரா நம்மளோட அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Instagram பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலரா டீட்டெயிலா வீடியோஸ் நம்ம போடுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ச் பண்ணுங்க. ஓவராலா நம்ம அக்கவுண்ட்ல 29,000 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 7,000 புக் பண்ணியாச்சு. சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.